இன்றைக்கி நம்ம மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்படி இறங்கி வரும்போதே சுண்டல் ஆல்ரெடி வெந்திருந்தது. நான் டிலே டைமரில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. டீ வச்சு குடிச்சிட்டு நம்ம வழக்கம் போல் ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சது இல்லைங்களா, என் பையனுக்கு வந்து ரொம்ப பேனிக் ஆயிடுச்சு. ஐயோயோ இன்றைக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு போன வாரம்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல். முடியலை அவனுக்கு, ஸ்கூல் போயே ஆகணும்னு ஒரு முடிவு. காலைல 5 மணிலேருந்து ஒரு மாதிரி பேனிக் மாதிரி ஆகிட்டே இருந்தான். நல்ல வேலை மழை நின்று ஸ்கூல் போன பிறகு தான் அவனுக்கு திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி டிஃபன் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னியும் சூடாக தோசையும் சுட்டால் செம்ம காம்போவாக இருக்கும். இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு வந்துட்டு எண்ணெயில் வந்து நார்மலாக தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டு வெங்காயம் போட்டு வதக்கி கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, 3 பெரிய கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இவ்வளோ கேரட் போடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பொரியல் கூட நீங்கள் எடுத்து நம்மளுக்காக மதியானம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து கொதிக்கிற தண்ணி வந்து கையில் விட்டு தெளிக்கிறீங்கன்னா 2 கைப்பிடி தெளிங்க. கொதிக்கிற தண்ணினா ஒரு 1/4 டம்ளர் விட்டால் போதும். ஏன்னா நம்ம இங்கே துருவி தானே போடுறோம். அதனால் கேரட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க கேரட்டில் வந்து கரெக்டாக ஒரு கரண்டி ரைஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய போடல, போதும் அதுவே. இதை சாப்பிட்டு வந்தாலே பெரிய விஷயம். நான் இந்த லஞ்ச்லாம் வந்து பேக் பண்ணும்போது நினைப்பேங்க, இந்த ஒரு கரண்டி சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதையே பசங்க மிச்சம் சம்டைம்ஸ் வச்சிடறாங்க இல்லையா, கடுப்பாயிடும் நம்மளுக்கு. சுண்டலில் வந்து அந்த கேரட்டும் கொஞ்சம் போட்டு பெப்பர் தூவிட்டாங்க. இந்த மழை காலத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக. கேரட் ரைஸ்க்கு தொட்டுக்க சிப்ஸ் இருந்ததுனால சிப்ஸ் வச்சுட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.